இங்க சென்னையில நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேவ மனித, ஒரு ஊழியக்காரர் சர்ச்சில் ஆராதிக்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியான நிரம்பி அந்த அந்நிய பாஷையில் நின்று பாட்டு பாடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனை நேரத்தில் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு மத தீவிரவாதி ஒரு சகோதரர் அவர் எழும்பி நேர சர்ச்சுக்குள்ள வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கை உடைச்சி அதிலிருந்து தண்ணியை கலக்கி எடுத்துட்டு வந்து பாஸ்டர் மேலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்கிறாரு. வந்து நேரம் மேலே ஊத்தி விட்டாரு. சபை முழுவதும் நாற்றம், சபை முழுவதும் அசிங்கம். அங்க இருக்கிற கொஞ்சம் வாலிபர்கள் அவர் அடிக்க போன போது பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நிறுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல திரும்பி ரெண்டாவது வாளியை கொண்டு வந்து திரும்பியும் பாஸ்டர் மேலையும் மற்றவங்க மேலையும் ஊத்தினார். யாரும் ஒண்ணும் செய்யாத, ஸ்தோத்திரம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுனாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மூணாவது அவர் வீட்டுக்கு உள்ளதான் போனாரு. திடீர்னு ஸ்தோத்திர சத்தம் கேட்க மூணாவது நேரத்தில் அவருடைய மனைவி ஓன்னு ஒரு கூக்குரலின் சத்தம் கேட்டது. என்னன்னு சபையிலிருந்து ஒரு பையன் போய் பார்த்தா சபை அவங்க வீட்டு நடு முற்றத்தில் விழுந்து மரித்து மரணம் அவருக்கு நேரிட்டது. மீண்டும் இந்த சத்தத்தை கேட்டு அவர் மரிச்சிட்டார்னு பாஸ்டர் சொன்னபோது ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் பாஸ்டர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவனுடைய ஒரு பையன் மீண்டும் மரித்து விழுந்தான். அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாஸ்டர் சொன்னார் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரு. மீண்டும் அந்த மனைவி அவனுடைய மரித்து போன அந்த புருஷன் அவனுடைய மனைவி வேகமாய் ஓடி வந்து பாஸ்டருக்கு முன்னாடி சபையில விழுந்து தயவு செய்து உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, எனக்கு இன்னும் ஒரு பையனாவது மிஞ்சட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இனி எழுப்புதல் நாட்கள்ல சபையை குறித்த பயம் வரணும், ஊழியர்களை குறித்த பயம் வரணும்.